தொடர்ச்சியான பாலியல் தொல்லையால் மன உளைச்சலுக்கு ஆளான பெண்மணி ஒருவர் காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் காவல்துறையினரோ அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அந்த பெண் எடுத்த விபரீத முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிலைகுலைய வைத்துள்ளது. யார் அவர், என்ன விவரம் பார்க்கலாம். 8 குழந்தைகளுக்கு தாயான இந்த பெண்மணிதான் இப்போது சவப்பெட்டிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு கொடூர மனிதனின் தொடர்ச்சியான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த பெண்மணி. காவல்துறையின் அலட்சியமும் ஒரு தாயின் மரணத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடந்தது என்ன? கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்தவர் சாஜ். தற்போது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் எம் தெருவில் வசித்து வருகிறார். இவரது மனைவிதான் 38 வயதான ரோஹிணி. இவர்களுக்கு 8 குழந்தைகள் உள்ளனர். கணவர் சாஜ் தொழில் நிமித்தமாக அடிக்கடி கேரளா சென்று வந்து கொண்டிருந்தார். அதன்படி கேரளாவில் இருந்தபோதுதான் தனது மனைவி ரோஹிணியின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவரோ போனை எடுக்கவில்லை. அதன் பின் சாஜ் தனது குழந்தைகளுக்கு போன் செய்துள்ளார். அப்போது அழுது கொண்டே பேசிய குழந்தைகள் தாய் ரோஹிணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். கதறியபடி வந்தார் சாஜ். ரோஹிணி ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? டவுனில் போகிறதுக்கு இந்த ஜெயசீலன் வாட்டர் லோரி இருக்கிற ஜெயசீலன் அவங்க கூட வந்த பொண்ணுங்கள்கிட்ட கேட்டது, டவுனில் லிஃப்ட்டு வேணுமானு கேட்டது, வரையானு கேட்டது. அப்போ இவர் 2 பேரும் ஏறி போனது. இங்கே ஸ்டாப் பண்ணதுன்னா கொஞ்சம் மேலே ஸ்டாப் பண்ண சொன்னது. அப்போ அங்கே ஸ்டாப் பண்ணாமல் இந்த லெஃப்ட் சைடில் ஒன் வே ரோடில் நம்ம அந்த பேப்பர் ஷாப்பில் ரோடில் அப்படியே போகணும்னு சொன்னாங்க. அப்போது அவளை ஸ்டாப் பண்ண சொல்லி சத்தம் போட்டது, அவன் ஸ்டாப் பண்ணலை. அதுக்கப்புறம் இவளு இந்த அவன் சட்டை பிடிச்சி அதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் வச்சு காருக்குள்ளே இருந்து உள்ளிலே இருந்து இவன் வந்து இவளை சத்தம் போடுறதுனால நக்கு பிடிச்சி இவளை மேலே படுத்து அப்போ ஒரு 50 மினிட் அப்படி பிடிச்சேன்னு சொல்கிறது. சாஜ் கூறியதை போல் ரோஹிணிக்கு நீண்ட நாட்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஜெயசீலன். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ரோஹிணியும் கணவர் சாஜும் கொடைக்கானல் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசாரும் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியுள்ளனர். அதன் விளைவாக ஜெயசீலனும் சிறிது காலம் அமைதியாக இருந்துள்ளார். ஆனால் வேதாளம் முருங்கை மரம் ஏறியது போல் மீண்டும் ரோஹிணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்க தொடங்கினார் ஜெயசீலன். இதையடுத்து ரோஹிணி மீண்டும் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெபராணியிடம் புகார் கொடுக்க முயன்றார். ஆனால் ரோஹிணியை மணிக்கணக்கில் காக்க வைத்ததோடு அவரது புகாரையும் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதன் பிறகே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ரோஹிணி வீட்டில் யாரும் இல்லாத போது சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தாய் சடலமாக கிடப்பதை பார்த்து 8 குழந்தைகளும் கதறி அழுதுள்ளனர். தகவலறிந்து வந்த போலீசார் ரோஹிணியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ரோஹிணி மலையாளத்தில் எழுதி வைத்திருந்த கடிதத்தையும் கைப்பற்றினர். அதில் தனது மரணத்திற்கு ஜெயசீலன் கொடுத்த பாலியல் துன்புறுத்தல்களே காரணம் என்று பதிவு செய்திருந்தார் ரோஹிணி. இந்த நிலையில்தான் பிரேத பரிசோதனை முடிந்தும் ரோஹிணியின் சடலத்தை வாங்க மறுத்த உறவினர்கள் ஜெயசீலன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கணவர் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்து அவர் மீது ஜெயசீலன் மீது புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் மீது நடவடிக்கை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் முன்ஜாமீன் பெற்று வெளியே சுத்திட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் அந்த கொடுக்கப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி ரோஹிணி என்பவர் தொடர்ந்து துன்புறுத்தல் கொடுக்குறாரு. அவங்க மீது போன் மூலியமாகவும் நேரடியாகவும் அவரை போய் சந்திச்சு அவரை துன்புறுத்துறாரு. உடனடியாக வழக்கு வாபஸ் வாங்க சொல்லி இது சம்பந்தமாக கொடைக்கானல் காவல் நிலையத்தில் ரோஹிணி என்ப அந்த இறந்த பெண்ணானவங்க கொடைக்கானல் பெண்கள் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த பெண்கள் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இருக்கக்கூடிய ஆய்வாளர் ஜெபராணி அவங்க அந்த பெண்மணியை 3 மணி நேரம் வீதியில் நிற்க வச்சு அவர்களை மன உளைச்சல் ஏற்படுத்தி அவங்களுடைய அந்த வழக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் மீது எந்தவித நடவடிக்கை இல்லாதனால அந்த மன உளைச்சலிலேயே தங்கள் தூக்கிலிட்டு இறந்து விட்டாங்க. உறவினர்களின் தொடர்ச்சியான போராட்டத்திற்கு பிறகு தற்போது குற்றவாளி ஜெயசீலனை கைது செய்துள்ளது காவல்துறை. என்றாலும் 8 குழந்தைகளுக்கு தாயான பெண்மணி பாலியல் வன்கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பலரிடம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல்.